இந்த கதையை கேளுங்க. ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து அவங்க ஒய்ஃபை பார்த்து கேட்கிறாரு, ஏமா இவ்வளவு அழகா இருக்கியம்மா, எப்படிமா வந்து என்னை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ண? அதாவது வந்து உன்னோட அழகுக்கு வந்து நீ வந்து எவ்வளவு பேரை சூஸ் பண்ணிருக்கலாம். என்கிட்ட காசு இல்ல, அந்த அளவுக்கு உன் அளவு கூட வந்து அழகு இல்ல, எப்படிமா வந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு வந்து அந்த அம்மாட்ட வந்து அவர் கேட்கிறாரு. அதுக்கு வந்து அந்த அம்மா சொல்றது, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன் எடுத்து ஒரு போட்டோ காமிக்குது. அந்த போட்டோவை பார்த்தோன்னா வந்து இவர் எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு வந்து அந்த அம்மா சொல்லுது, உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா, இந்த பிச்சைக்காரருக்கு வந்து நீங்க காசு போட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, ஆமா ஞாபகம் இருக்கு, சரி அவருக்கு என்ன ஆச்சுப்பா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல, அந்த பிச்சைக்காரர் நீங்க போட்ட காசுல போய் லாட்டரி டிக்கெட் வாங்கினாரு, அந்த லாட்டரி டிக்கெட் வந்து வின் பண்ணிட்டாரு, வின் பண்ணி வந்து 1 கோடி ரூபாய் பரிசு வின் பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஓ, அப்பனா நீ வந்து அவரோட பொண்ணாமா, எனக்கு வந்து இந்த மாதிரி திருப்பி எதுவும் செய்யணும்னு சொல்லிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல இல்ல, கதையை முழுமையா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்ல ஆரம்பிக்குது. அந்த லாட்டரி டிக்கெட் இருக்குல்ல, அதை எடுத்து போய் 1 கோடி ரூபாய் பரிசை வாங்கிட்டு அவர் டைரக்டா வந்து தாய்லாந்து போனாரு. போயிட்டு தாய்லாந்து போன கையோட வந்து கொரியா போனாரு. கொரியா போன கையோட இப்ப உங்க முன்னாடி உங்க ஒய்ஃபா நிக்கிறேங்க அப்படின்னு வந்து அந்த அம்மா அவர்கிட்ட சொன்னாங்க. இந்த கதையை கேட்டோன்னா, அதாவது வந்து என்னோட ரியாக்ஷன் வந்து சிரிக்கிறதா இல்ல வந்து என் மூஞ்சி எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியல. அதுதான் வந்து சரி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ போட்டேன். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. நம்ம கீழே ஒரு அண்ணன் உட்காந்துருக்காரு பாருங்க, பிக்சர் போட்டு, அவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேவா? கரெக்டா? அதாவது நீங்க நிறைய பேர் யோசிப்பீங்க, யாரா வந்து இவனே வீடியோ பண்ணி இவனே ரியாக்ஷன் கொடுக்குறான்னு. அதாவது எனக்கு வந்து இவனுக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல என்ன வரப்போகுதுன்னு, இவன் அந்த வீடியோக்கே சிரிக்கிறான்னு பார்த்தா லிஸ்ட் இருக்கு, எல்லாம் ரைட்டு தான். ஆனா வந்து இந்த வீடியோவை நான் வந்து பேசும் போதும் எடிட் பண்ணும் போதும் நான் திரும்பி போட்டு கேட்கும் போதுமே வந்து எனக்கு சிரிப்பு வந்துட்டே தான் இருந்துச்சு. ஏன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. இப்போ கூட எனக்கு சிரிப்பு தான் வருது. சரி, அதை ஒரு வீடியோவா போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இந்த வீடியோவை போட்டேன். தம்பி சொன்ன மாதிரி ஹெட்செட் போட்ட அண்ணனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போமா?